விஜய் அவர்கள் குறித்து பேசின பேச்சுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? விளையாட்டு செய்தியா? என்ன சொன்னாரு அது? விளையாட்டு செய்திகள அ சினிமா செய்திகளை நான் பார்ப்பதில்லை அப்படி சொன்னேன். சினிமா செய்திய சினிமாக்காரனே பார்க்காட்டி வேற யாரு பார்ப்பா? உங்க படத்த தான் யாருமே பார்க்கல. விஜய் பேசுறத கூடமா நீங்க பார்க்கல. அப்போ விஜய் மாநாடு நடத்தின அன்னைக்கு என்ன நடந்துச்சுனாக்கா, நான் அத பார்க்கல. இன்னைக்கு விஜய் என்ன பேசினார்னாக்கா, நான் சினிமா செய்தி பார்க்கலன்னும்போது, உங்களுக்கு ஆட்சி நடத்துவதற்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு அக்கறையும் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டத்தோடைய ஒரு புதிதாக ஒரு கட்சி இன்னைக்கு உருவாகுதுனாக்கா, வரலாறு உங்களுக்கு கற்பிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? கால ஓட்டத்திற்கு ஏற்ப, மக்கள் தேவைக்கு ஏற்ப ஒருவன் போராடணும். அந்த போராட்ட களத்தில ரொம்ப வலிமையாக நிற்கணும். அவனைத்தான் காலம் தலைவனாக தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டும். அப்படி ஒரு நபர் சரியாக மக்களுக்காக போராடாமல் மக்களை காவு கொடுக்கும் பொழுது, அவனுக்கு எதிராக ஒரு நபரை கொண்டு வந்து காலமே நிப்பாட்டும். அப்படித்தான் எம்ஜிஆர் நிப்பாட்டுச்சு. அப்படிதான் ஜெயலலிதாவ நிப்பாட்டுச்சு. அப்படிதான் விஜயகாந்த நிப்பாட்டுச்சு. அந்த வரிசையில தான் நீங்க திருமாவா இருக்கட்டும், இந்த பக்கம் ராமதாஸா இருக்கட்டும், எல்லாமே நீங்க வந்தீங்க. அப்படித்தான் இன்னைக்கு தொடர்ச்சி மக்களை கபலீகரம் செய்து கொண்டே இருக்கிறீங்கிறதுனால தான், இன்றைக்கு காலம் தேர்ந்தெடுத்த ஒரு தலைவன் தான் விஜய்.